வணக்கம், வெல்கம் ஸ்ரூலக தமிழா. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம தீபாவளி ரெசிபியில் பார்க்க போகிறது ஒரு முறுக்கு ரெசிபிங்க. அதுவும் ஜவ்வரிசி முறுக்கு. இது நல்லா சாப்பிட்டா அதே சமயம் கிறிஸ்பியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி முறுக்கு செய்யறதுக்கு இப்போ 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்காங்க. இதை அப்படியே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ செவந்துடுச்சு. இந்த அளவு செவந்தால் போதும். இதை அப்படியே தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1/4 கப்பு ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவு வறுத்தா போதும். செவக்க விட்டுற வேணாம். இப்போ ஜவ்வரிசி பொரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இது இந்த சூட்லேயே சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதையும் தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சிங்க. இதை நம்ம நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச மாவை ஜல்லடையில் போட்டு சலிச்சிக்கலாம். இப்போ நல்லா ஜெலிச்சாச்சுங்க. இது நமக்கு வேஸ்ட்டு தான். இதை எடுத்து போட்டுடலாம். இப்போ நம்ம ஜெலிச்ச மாவை பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இது கூட 1 கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு. இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தை நம்ம கையில் தேய்ச்சி போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ இதில் வெண்ணெய் சேர்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் நெய் சேர்க்குறேன். நெய், வெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் காசின எண்ணெய் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கிளறிடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க நெய், உப்பு எல்லாம் ஒன்று சேர கலக்கணும் மாவில். இப்போ நல்லா பெசரியாச்சு மாவில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். அப்படி போட்டு அப்படி அழுத்தினோம்னா உள்ளே போகணும் மாவு. அவ்வளவுதான். இப்போ நம்ம அச்சு எடுத்து புழிஞ்சிடலாம். இப்போ அச்சில் நான் இந்த அச்சு போட்டிருக்கேங்க பிழியறதுக்கு. நீங்கள் ஸ்டார் அச்சு அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ புழிஞ்சிடலாம். இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, போட்டு எடுத்துக்கலாம். இப்போ செவந்ததை திருப்பி விட்டுக்கலாங்க. மற்ற முறுக்கை விட ஜவ்வரிசி முறுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா செவக்கட்டும். இப்போ முறுக்கு நல்லா சலசலப்பு அடங்கிச்சு பாருங்கள். இவ்வளவுதான். நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான ஜவ்வரிசி முறுக்கு ரெடி.
தீபாவளி ஸ்பெஷல் ஜவ்வரிசி முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.